இன்னைக்கு எல்லாரும் படிச்சுட்டு இருக்கீங்க. பாதி பேர் என்ன படிக்கிறீங்கன்னு தெரியாம படிச்சுட்டு இருக்கீங்க. யாரோ சொன்னதுக்காகலாம் படிச்சுட்டு இருக்கீங்க. இல்ல, நம்ம இஷ்டத்துக்கு எங்க படிக்க விடுறாங்க. இப்ப சில நேரம் நம்ம அப்பா அம்மா சொல்றதை படிக்கிறோம். நண்பன் அந்த ஸ்கூல்ல போய் படிக்கிறான், அந்த காலேஜ்ல போய் படிக்கிறான்றதுக்காக சேர்றோம். ஆனா ஒரு சிலர் தெளிவாக தேர்ந்தெடுத்து எது பிடிக்குதோ அதை படிக்கிறோம். அப்படி படிக்கிறதுனால வாழ்க்கையில அடுத்த முறை அடுத்த கட்டத்துக்கு உயர்கிறார்கள் பலர். ஆனால் நீ எப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து வந்தாலும் உன்னை உயர்த்த வேண்டும் என்ற நோக்கத்துடன் செயல்பட்டு கொண்டிருக்கும் திராவிட மாடல் அரசில் தமிழ்நாடு எப்படி உயர்ந்து நிற்கிறது என்றால், ஒரு வருடத்துக்கு 1,50,000 இன்ஜினியர்ஸ் நம்ம உருவாக்குறோம். 1,50,000 இன்ஜினியர்ஸ். And that is why today Tamil Nadu is the talent capital of India, right? This is the talent capital of India. Tamil Nadu பல செக்டர்ல நம்பர் 1 இருக்கு. auto components, EV, electronics, textiles, lawn leather, footwear, engineering materials, tools, manufacturing, anything under the sun, anything is possible. இங்க தமிழ்நாட்டில் எதை வேணா நீங்க மேனுஃபேக்சர் பண்ணுவோம். நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய பொருள் எதுவாக இருந்தாலும் மேனுஃபேக்சர் பண்ண முடியும். அதற்கேற்ப வேலை வாய்ப்பை உருவாக்கி கொண்டிருக்கிறார். இந்த 4 ஆண்டுகளில் மட்டும் 10,10,000 கோடிக்கு மேல் முதலீடை ஈர்த்த மிகப்பெரிய முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். இதன் மூலம் 31 லட்சம் வேலை வாய்ப்புகளுக்கு அடித்தளமிட்டிருக்கிறார் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். முதலமைச்சர்கிட்ட போயிட்டு இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்குன்னு சொன்னா அவர் அதை பார்க்க மாட்டார். அவர் கேட்கறதெல்லாம் எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி இருக்கிறார் என்பதுதான் அவரது கேள்வி. பல திட்டங்களை உருவாக்கியனால்தான் இது வந்திருக்கு. இன்று அண்ணன் சொன்னவர் நம்ம எஜுகேஷன் ஃபர்ஸ்ட்ல இருக்கோம் சொல்றோமே, எப்படி தெரியுமா? டாப் 100 இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இந்தியாவில் 27% தமிழ்நாட்டில் தான் இருக்குது. 27%. இது அது ஏன் தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஒரு தனியா எங்க போனாலும் தனியா ஒரு மின்னுத இந்த மாநிலம் மட்டும் என்றால், 100 ஆண்டுகளுக்கு முன்னால் ஜஸ்டிஸ் பார்ட்டி துவங்கி கல்விக்கு நாம் கொடுத்த முக்கியத்துவம் தான் அதற்கு முதல் காரணம். கல்விக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை மட்டும் இல்லாம இன்க்ளூசிவ் எஜுகேஷன் ஃபார் ஆல், இன்க்ளூசிவிட்டி பத்தி அண்ணன் நாதர் என்ன பேசினாங்க. எல்லோருக்கும் எல்லாம் கிடைத்தது. இன்றும் மாண்புமிகு முதலமைச்சர் அதை நோக்கி தான் செயல்படுகிறார். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் செயல்படுகிறார். ஆகையால் தான் சொல்கிறேன், இந்த மாநிலம் மட்டும் தனியா ஏன் அது மின்னுதுன்னா, இந்திய அளவில் பணிபுரியும் பெண்களில் உங்களுக்கு தெரியுமா, இந்திய அளவில் பணிபுரியும் பெண்களில் ஆர்கனைஸ் செக்டர்ல ஃபேக்டரிஸ்ல பணிபுரியும் பெண்கள்ல இந்திய அளவில் பணிபுரியும் பெண்கள்ல 41% தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள். 41% தெரியுமா உங்களுக்கு? இதுல 2 விஷயம் புரியுது. தமிழ்நாடு எவ்வளவு பெரிய ஒரு சோசியல் ஜஸ்டிஸ் ஸ்டேட் அப்படின்றது உங்களுக்கு புரியணும். 41% ஒரே ஒரு மாநிலத்திலிருந்து. நம்ம பாப்புலேஷன் எவ்வளோ? 6% கீழே தான். இந்தியா பாப்புலேஷன்ல தமிழ்நாட்டோட பாப்புலேஷன் 6% கீழே. ஆனா நம்ம ஜிடிபிக்கு கான்ட்ரிபியூட் பண்றது எவ்வளோ? இந்த தேசத்தின் வளர்ச்சிக்கு 11% கான்ட்ரிபியூட் பண்றோம். 6% கீழே இருக்கிற மக்கள் எப்படி 11% உற்பத்தியை கொடுக்குறாங்க? நம்ம எப்படி ஜிடிபிக்கு கொடுக்குறோம்? நம்ம growth கொடுக்குறோம். இந்தியாவோட வளர்ச்சி 6% இருக்கும்போது நாம மட்டும் 9.69% வளர்றோமே, எப்படி அது? ஏன்னா அந்த அளவுக்கு மேனுஃபேக்சரிங்ல அந்த அளவுக்கு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தனால அந்த அளவுக்கு நல்ல டேலண்ட் கிடைக்குது. அதனால மேனுஃபேக்சரிங் இன்க்ரீஸ் ஆகுது. அதனால ஸ்டேட்டோட ஒட்டுமொத்த வளர்ச்சி இன்க்ரீஸ் ஆகுது. அதை தாண்டி மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்களின் இந்த நல்லாட்சியில் தான் டிஸ்ட்ரிபியூட்டட் growth. எது டிஸ்ட்ரிபியூட்டட் growthனா எல்லாருக்கும் எல்லாம் சொல்கிறாரு. பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி ஒரு இடத்துல மட்டும் இருந்துடாம, சென்னைனா சென்னையில மட்டும் இருந்துடாம, கோவைனா கோவையில மட்டும் இருந்துடாம, பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி தமிழகத்தில் உள்ள அனைத்து பகுதிகளுக்கும் வளர்ச்சி கொண்டு போய் சேர்த்து எல்லா பகுதிகளிலும் படிக்கிற பிள்ளைங்களுக்கு அவங்கவுங்க இல்லங்களுக்கு அருகாமையிலேயே வேலையை கொடுக்கும் அந்த பணியை மாண்புமிகு திராவிட நாயகன் அவர் செய்து கொண்டு இருக்கிறார். ஆகையால் தான் இந்த மாநிலம் இவ்வளவு வளர்ச்சி அடைந்திருக்கிறது.